அனைவருக்கும் வணக்கம். அது சரியா ஜூலை 15, 1940 அமெரிக்காவில் இருக்கிற சிகாகோ நகரில் வில்லியம் சிம்மன்ஸ் மற்றும் லோரிட்டா அப்படின்ற தம்பதியினருக்கு ரொனால்டு சிம்மன்ஸ் அப்படின்ற ஒரு மகன் பிறந்திருக்காங்க. இந்த ரொனால்டு பிறந்த கொஞ்ச நாட்கள்லயே அவங்களுடைய அப்பாவான சிம்மன்ஸ் அப்படின்றவர் இறந்து போயிருந்திருக்காரு. இதனால அவங்களுடைய அம்மாவான லோரிட்டா அப்படின்றவங்க அதே வருடத்துல அவங்களுடைய அம்மா வில்லியம் டி கிரிஃபின் அப்படின்ற ஒருத்தரை மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த கிரிஃபின் அப்படின்றவர் அமெரிக்க ஆர்மில ஒரு சிவில் இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு அடிக்கடி பல்வேறு இடங்கள்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ரொனால்டோடைய பள்ளி படிப்பும் சரிவர அமையாமலே போகுது. மேற்கொண்டு படிக்கிற ஸ்கூல்லையும் இவன் சரிவர ஒழுங்கா இல்லாம சேட்டைகள் பண்றது, கூட இருக்கிற பசங்க கூட சண்டை போடுறது, அவங்கள வம்புக்கு இழுக்கிறது போன்ற பல விஷயங்கள் இந்த ரொனால்ட் சின்ன வயதிலே பண்ணிக்கிட்டே வரான். அவங்களுடைய அப்பா அம்மாவும் எவ்வளவோ தடுக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா இந்த ரொனால்டு யாருடைய பேச்சுமே கேட்கறதாவே இல்லை. இதனால அவங்களுடைய அப்பா அம்மா அமெரிக்காவுடைய ஆர்மி ஸ்கூல்ல போயிட்டு இவனை ஜாயின் பண்ணி இருந்திருக்காங்க. அங்க இவனுக்கு அந்த ஸ்கூல் பிடிச்சு போனதுனால அங்க என்னென்ன சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே கேட்டுக்கொண்டு ஒரு நல்ல பிள்ளையா தான் இவன் வளர ஆரம்பிச்சிருக்கான். அதன் பிறகு இவனுக்கு 17 வயது இருக்கும்போது அமெரிக்காவுடைய நேவி ஃபோர்ஸ்ல ஒரு வேலை கிடைச்சிருந்திருக்கு. இந்த வேலை வாஷிங்டன்ல இருக்கிற நேவல் ஸ்டேஷன் அப்படின்ற இடத்துல தான் இவனுக்கு கிடைச்சிருந்திருக்கு. அங்க தான் இவன் முதல் முறையா வேலைக்கு போயிருந்திருக்கான். அப்படி இவன் வேலைக்கு போற சமயத்துல தான் பெகி அப்படின்னு அழைக்கக்கூடிய ரெபிகா அப்படின்ற ஒரு பெண்ணை மீட் பண்ணியிருந்திருக்கான். அங்க இவர்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு அது திருமணம் வரைக்கும் போயிருந்திருக்கு. இறுதியா இந்த ரொனால்டுக்கு 20 வயது இருக்கிற சமயத்துல இவர்கள் 2 பேருமே திருமணம் கட்டி இருந்திருக்காங்க. இந்த திருமணத்துக்கு பிறகுதான் இந்த ரொனால்டு பயங்கரமான ஒரு மிருகமா மாறி இருந்திருக்காரு. இதனால அவருடைய குடும்பத்துக்குள்ளேயே பல சிக்கல்கள்லாம் ஏற்பட்டிருந்திருக்கு. ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம் தவறும் போது அவன் எப்பேற்பட்ட மனநிலைக்கு மாறுறான் அப்படிங்கறத தான் இவனுடைய வாழ்க்கை கதை கண்டிப்பா உங்களுக்கு எடுத்து சொல்லும். அதனால எந்த இடத்துலயுமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. அன்னைக்கு ரொனால்டோடைய குடும்பத்தில் அப்படி என்னதான் நடந்துச்சு, அமெரிக்க மக்களால் அந்த சமயங்கள்ல மறக்கவே முடியாத ஒரு மர்மமான ஒரு திகிலான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. கல்யாணம் ஆன கொஞ்ச நாட்கள்லேயே இந்த ரொனால்டு எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது அவனுடைய மனைவியான ரெபிகாவுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. மேற்கொண்டு இவன் ஒரு ஆர்மி ஸ்கூலில் படிச்சிருந்ததுனால எல்லா விஷயங்களிலுமே ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக தான் இருந்திருக்கான். குறிப்பிட்டு சொல்லணும்னா அவனுடைய வீடு கம்ப்ளீட்டாக நீட்டாக இருக்கணும், வைத்த பொருள் வைத்த இடத்துல தான் இருக்கணும், அங்கே இருக்கிற பொருட்கள் எதுவுமே கலைஞ்சிருக்கக்கூடாது போன்ற விஷயங்களில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கான். இது கூடவே இந்த பெண் என்ன ட்ரெஸ் பண்ணணும், எந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல் வச்சுக்கணும் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே இவன் சொல்லி தான் அந்த பெண் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இவன் அந்த பெண்ணை மெல்ல மெல்லமா மாற்ற ஆரம்பிச்சிருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய மனைவியோடைய கண்ட்ரோல் இவன் கிட்ட வந்ததுக்கு பிறகு ரெபேக்கா தன்னுடைய நண்பர்கள் கிட்ட பேசுறது, குடும்பத்தார்கள் கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மெல்ல மெல்லமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. மேற்கொண்டு இந்த திருமணத்தின் மூலியமா இவங்களுக்கு 7 பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. அதில் 3 மகன்கள், 4 பெண் குழந்தைகள். இவனுக்கு 23 வயது இருக்கிற சமயத்தில் இவன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நேவியில் இருந்து வெளியில் வந்து அமெரிக்காவுடைய ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணியிருந்திருக்கான். ஆனால் ஏர்ஃபோர்ஸில் இவனை பயங்கரமாக மோசமாக நடத்தி இருந்திருக்காங்க. மேற்கொண்டு ரெபேக்காவுக்கு வெளி உலகத்தை பார்த்து ரொம்பவே பயம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. தன்னுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்க போகிறோம், தனியாக எப்படி வளர்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயமும் நாளடைவில் அவங்களுக்கு மெல்ல மெல்லமாக அதிகரிச்சுக்கிட்டே போயிருந்திருக்கு. மறுபக்கம் தன்னுடைய 7 குழந்தைகளாக இருக்கட்டும், தன்னுடைய மனைவியாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு இராணுவ முகாமில் எப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு தருணையோட தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இவன் வச்சிருந்திருக்கான். மொத்த வீடுமே இவனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இவனை பார்த்தாலே எல்லாருக்குமே பயம் தான் வந்திருந்திருக்கு. தன்னுடைய பிள்ளைகள் ஏதாவது சின்ன தவறு பண்ணிட்டா கூட அவங்கள பயங்கரமாக பனிஷ்மெண்ட்லாம் பண்ணியிருந்திருக்கான். இந்த சமயத்தில் தான் 1981 இவன் அப்போதைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த நியூ மெக்சிகோ அப்படின்ற மாகாணத்துடைய ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் இவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருந்திருக்காங்க. ஆனால் அந்த இன்வெஸ்டிகேஷனில் எதுலையுமே இவன் பங்கு பெறாமல் லொனக்கி கவுண்டி அப்படின்ற இடத்துல இருக்கிற அர்கான்சாஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தன்னுடைய குடும்பத்தார்களை அழைத்து கொண்டு 1983 தப்பிச்சு வந்திருந்திருக்கான். இப்படி இந்த ரொனால்டு சிம்சன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வருவதற்கு காரணம் என்னன்னா, இவருடைய மகனான ஜூனியர் ரொனால்டு அப்படின்ற ஒருத்தர் தான் படிக்கிற பள்ளிக்கூடத்தோடைய கவுன்சிலர் கிட்ட வீட்டில் நடக்கிற கொடூரங்களை பத்தி விவரிச்சு இருந்திருக்காரு. இதனாலதான் மனித உரிமைகள் ஆணையம் இவர்கிட்ட விசாரணை பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிருந்திருக்காங்க. ஆனா அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இவர் கலந்துக்காம தன்னுடைய குடும்பத்தையே காலி பண்ணிட்டு இந்த அர்கான்சாஸ் அப்படின்ற பகுதிக்கு வந்து இருந்திருக்காரு.
இவர் அந்த சமயத்தில் தங்கியிருந்த வீடு ஒரு மொபைல் ஹோம் வீடு. இந்த வீட்டில் அடிப்படையான வசதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. பக்கத்தில் இருக்கிற டவுனில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த வீடு இருந்திருக்கு. அதே சமயம் அக்கம் பக்கத்துலேயும் ரொம்பவே குறைவான வீடு தான் இருந்திருக்கு. இப்படி இந்த வீடு இருக்கிற பகுதிக்கு வரணும்னா அந்த இரும்பு வேலியை தாண்டி தான் வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையான ஒரு இடம் இவருக்கு கிடைச்சதுனால தான் இந்த இடத்துக்கு இவர் தங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருக்காரு. அதன் பிறகு தன்னுடைய வீட்டுக்கு தேவையான எல்லா வசதிகளுமே தன்னுடைய பிள்ளைகளை வைத்து கொண்டே ஏற்படுத்தி கொள்ளவும் செய்கிறாரு. வீட்டுக்கு தேவையான பாத்ரூமுக்கு உண்டான செப்டி டேங்க் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்துமே தன்னுடைய பிள்ளைகளை வைத்து ரெடி பண்ணி இருந்திருக்காரு. இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கிற சமயத்தில் மறுபக்கம் தனக்குன்னு ஒரு வேலை வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ரசல்வில்லி அப்படின்ற பகுதியில் உள்ள உட்லைன் மோட்டார் அப்படின்ற கம்பெனியில் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்திருக்காரு. கொஞ்ச நாட்கள்லேயே அவருக்கு வேலையும் கிடைச்சிருந்திருக்கு. ஆனாலும் மிலிட்ரியில் பேரும் புகழும் இருந்த இவருக்கு அங்கே போனதுமே எல்லார்கிட்டையுமே கெட்ட பேர் தான் கிடைச்சிருந்திருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, அங்கேயும் போயிட்டு தன்னுடைய டாமினேட்டிங் கேரக்டரை காட்டி இருந்திருக்காரு. இதனால யாருக்குமே இந்த ரொனால்டை பிடிக்காமலே போகுது. மேற்கொண்டு அந்த கம்பெனியில் தான் கூட வேலை பார்க்குற பெண்கள் கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாரு அப்படின்னும் அந்த கம்பெனியோடைய மேனேஜரான ஜாய்சி அப்படின்ற பெண்மணி எது சொன்னாலுமே இவர் கேட்க மாட்டாரு அப்படின்ற கம்ப்ளைண்ட்டும் எழுந்ததுனால இவரை வேலையை விட்டே தூக்கி இருந்திருக்காங்க. அடுத்த கட்டமாக கொஞ்சம் நாட்கள் கழித்து ஸ்டோர் கிளர்க்காக மட்டும் இவரை வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. நாட்கள் நகர இவர் வேலை பார்த்து கொண்டிருந்த இடத்துலையும் இவருடைய பேச்சை யாருமே கேட்கறதா கிடையாது. அதே சமயம் வீடுகள்லையும் இவருடைய பேச்சை கேட்கறதாவே இல்லை. முக்கியமாக அவருடைய செல்ல மகளான ஷீலா அப்படின்ற ஒரு பெண், அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டான டெனிஸ் அப்படின்ற ஒருத்தர் வீட்டுக்கு வந்து நான் உங்கள் பெண்ணை திருமணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரு. இதனால் ஷீலாவை நான் இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் அது எதுக்குமே இவர் சம்மதம் தெரிவிக்காமலே இருந்திருக்காரு. ஆனால் ஷீலாவுக்கு டெனிஸ் கூட போகிறது தான் விருப்பம் அப்படிங்கிறதுனால தன்னுடைய அப்பாவுடைய பேச்சையும் மீறி தன்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு தன்னுடைய பாய் ஃப்ரெண்டு கூட அந்த வீட்டில் இருந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய மூத்த மகன் இளைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவருடைய பேச்சை கேட்கவே இல்லை. அது கூடவே இவருடைய மனைவிக்கு வேற ஒரு ஆண் கூட தொடர்பு இருந்ததாகவும் அந்த சமயத்தில் குற்றம் சுமத்தப்பட்டுச்சு. இப்படி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டதுனால அவங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பாக அவங்கள தண்டிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கோபம் அவனுடைய மனதுக்குள்ள நீண்ட நாட்களாக எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. இதனால் தான் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை கூட விட்டுட்டு அவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்கமான ஒரு சதி திட்டத்தை 1987 வரக்கூடிய கிறிஸ்மஸில் ஏதாவது இந்த குடும்பத்துக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான எண்ணம் அவனுக்குள்ள அப்போ தான் தோணி இருந்திருக்கு. அப்படி இந்த ரொனால்டு தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த குடும்பத்துக்கு பண்ண செய்திகள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களே மனதுடைந்து போயிடுவீங்க. இவர் திட்டம் தீட்டினபடி சரியா டிசம்பர் 22, 1987 போல, அதாவது கிறிஸ்மஸுக்கு 4 நாட்களுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் வரப்போறதுனால எல்லாருடைய வீடுகள்லையும் எப்படியும் பார்ட்டி கொண்டாடுவாங்க. இதனால கெட் டுகெதரும் அங்கங்க நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் இவருக்கு நல்லா தெரியும். அப்படிங்கிறதுனால இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு இந்த ரொனால்டு சிம்சன் நினைக்கிறாரு. இவர் நினச்ச மாதிரியே இவங்களுடைய வீட்டிலேயே கிறிஸ்மஸை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக இவருடைய முதல் மகனான ஜூனியர் ரொனால்டு அப்படின்றவர் வந்திருந்திருக்காரு. அப்படி இந்த ஜூனியர் ரொனால்டு கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருட்டான அறைக்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டு அங்கே தான் மறைச்சி வச்சிருக்கிற கடப்பாரை எடுத்து பயங்கரமாக அந்த ஜூனியர் ரொனால்டை அடிச்சிருந்திருக்காரு. தன்னுடைய எண்ணத்தில் எந்த அளவுக்கு ஒரு கோபம் இருந்ததுன்னா அந்த மொத்த கோபத்தையுமே அந்த ரொனால்டோடைய உடம்பு மேலே அந்த கடப்பாரையால் காட்டியிருந்திருக்காரு. சத்தம் வெளியில் கேட்டதுனால இவனுடைய மனைவி அந்த இடத்துக்கு வந்து இருந்திருக்காங்க. இவன் ஒரு இடத்துல மறைஞ்சு இருந்திருக்கான். அதன் பிறகு ரத்த வெள்ளத்துல கிடக்கிற தன்னுடைய மகனை பார்த்ததுமே அவங்க ரொம்பவே அதிர்ந்து போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல அவன் வச்சிருக்கிற கடப்பாரையை எடுத்து அவங்களுடைய உடம்புலயே பயங்கரமா குத்தி இருந்திருக்கான். குத்துனது மட்டும் இல்லாமல் அந்த உடம்புக்குள்ள அந்த கடப்பாறையை விட்டு நம்பி இருந்திருக்கான். இதனால் சதைகள் எல்லாமே வெளியில் வந்திருக்கு. அது கூடவே தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பேச்சை கேட்காம போனதற்கு முதல் காரணமே இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிந்தும் கூட தங்கிட்ட இருக்கிற துப்பாக்கி எடுத்து அவங்களுடைய தலையிலேயே சுட்டிருந்திருக்கான். இந்த குண்டு வெடிக்கிற சத்தம் கேட்டதனால இறந்து போன ஜூனியர் ரொனால்டோடைய மகளான 3 வயது நேர்ந்த பார்பரா அப்படின்ற ஒரு குழந்தை அழ ஆரம்பிச்சிருக்கு. அந்த குழந்தைய சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மெல்லமாக துப்பாக்கியெல்லாம் மறைத்து வைத்து கொண்டு மெதுவாக அந்த சிறுமி இருக்கிற ரூமுக்கு போயிட்டு அவங்கள சமாதானப்படுத்துகிற மாதிரி போயிட்டு அங்கே அந்த சிறுமியோடைய கழுத்தை துடிக்க துடிக்க நெரிச்சிருந்திருக்கான். அப்படியே அந்த சிறுமியை நெரிச்சு கொலை பண்ணுற சமயத்தில் எதிர்பாராத விதமாக அவங்க பாத்ரூம் போயிருந்திருக்காங்க. மீதம் இருக்கிற 2 பேருடைய சடலத்தையும் எடுத்துக்கொண்டு பின்னாடி
இருக்கிற செப்டிக் டேங்க் உள்ள போட்டிருந்திருக்கான். அதன் பிறகு இந்த சிறுமியோடைய சடலத்தை மட்டும் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போத்தி அந்த 2 பேருடைய சடலத்தையும் எந்த இடத்துல போட்டானோ அதுக்குள்ள போட்டு அந்த டேங்கை அப்படியே மூடி இருந்திருக்கான். மேற்கொண்டு விலங்குகள் வந்து எதையும் நோண்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை ஒயர் வச்சு பக்காவா கட்டி இருந்திருக்கான். அடுத்த கட்டமா மீதம் இருக்கிற இவனுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறதுனால அவங்க வர வரைக்குமே காத்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்படி அவர்கள் எல்லாருமே அவங்களுடைய வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு கிறிஸ்மஸுக்காக உங்களுக்கு கிஃப்ட் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபரா ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவர்கள் எல்லாரையுமே இவங்களை எப்படி கொலை பண்ணானோ அதே மாதிரி பேட்டர்ன்ல தான் அவர்கள் அனைவரையுமே கொலை பண்ணி இருந்திருக்கான். அடுத்த கட்டமா இவனுடைய 17 வயது மகளான லோரிட்டா அப்படின்ற சிறுமி பார்ப்பதற்கு ஓடி போன தன்னுடைய இன்னொரு மகளான ஷீலா மாதிரி இருக்கிறதுனால இந்த லோரிட்டா பார்த்ததுமே பயங்கரமான ஒரு ஆத்திரம் இவனுக்குள்ள வந்திருக்கு. இதனால ஒரு பேரல்ல ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த ஐஸ் மாதிரி இருக்கிற தண்ணியில இந்த சிறுமியோடைய தலையை முக்கி துடிக்க துடிக்க அந்த இடத்திலே கொலை பண்ணி இருந்திருக்கான். இப்படி ஸ்கூல் விட்டு வந்த லோரிட்டா அப்படின்ற 17 வயது மகள், எடி சிம்மன்ஸ் அப்படின்ற 14 வயது நிறைந்த மகன், மரியம்மி அப்படின்ற 11 வயது நிறைந்த மகள், பெக்கி அப்படின்ற 8 வயது மகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேருமே கொலை பண்ணி ஏற்கனவே மற்ற சடலத்தெல்லாம் எப்படி போட்டானோ அதே மாதிரி அந்த செப்டிக் டேங்குள்ள போட்டு அந்த டேங்கை அப்படியே மூடி இருந்திருக்கான். அதன் பிறகு வேற எதுவுமே பண்ணாம வீட்டை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டு 4 நாட்கள் வரைக்குமே வெயிட் பண்ணி இருந்திருக்கான். இவருடைய 2வது மகனான வில்லியம் அப்படின்றவன் தன்னுடைய அம்மாவை கிறிஸ்மஸ் பார்ட்டிக்காக அவனுடைய வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்ததுனால ரெபிகாவுக்கு பதிலாக இந்த ரொனால்டு சிம்மன்ஸ் தன்னுடைய 2வது மகனான வில்லியமுடைய வீட்டுக்கு டிசம்பர் 26ஆம் தேதி போயிருந்திருக்காரு. அந்த சமயத்தில் தன்னுடைய மகனையும் மருமகளையும் டைனிங் டேபிள் கிட்ட வர சொல்லி அவங்கள கண்ணாலேயே சுட்டிருந்திருக்காரு. அவர்கள் கூடவே 1 வயது பேரனையும் அதே இடத்துல கொலை பண்ணிட்டு அவர்கள் எல்லாரும் சடலத்தையும் ஒரு போர்வையால போத்தி வச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி நேரடியா தன்னுடைய ஓடி போன மகளான ஷீலாவுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்கான். அன்றைய நாள் ஷீலாவுடைய வீட்டில் ஷீலாவுடைய கணவரான டெனிஸ், ஷீலாவுடைய மகளான சில்வியா, ஷீலாவுடைய மகனான மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் இருந்திருக்காங்க. இவர்கள் 4 பேரையுமே அதே மாதிரி கொலை பண்ணிட்டு ஷீலாவையும் ஷீலாவுக்கு பிறந்த சில்வியா அப்படின்ற 2 பேருடைய சடலத்தையும் தன்னுடைய காரில் போட்டுக்கொள்றான். மறுபக்கம் அவருடைய மருமகனான டெனிஸ், அவங்களுடைய மகனான மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் 2 பேருடைய சடலத்தை அந்த வீட்டில் இருக்கிற கார் கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த காருக்குள்ளே போட்டுட்டு தன்னுடைய காரில் இருக்கிற சடலத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தார்களை கொலை பண்ணிட்டு அவங்களுடைய சடலத்தை எந்த இடத்துல போட்டு வச்சிருந்தாரோ அந்த இடத்துல இவர்களுடைய சடலத்தையும் போட்டு வச்சிருந்திருக்காரு. அதன் பிறகு ஒரு பிரைவேட் பாருக்கு போயிட்டு அன்றைய நாள் நல்லா குடிச்சிட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணி இருந்திருக்காரு. அதன் பிறகு தான் தனக்கு வேலை பார்க்கும்போது யாரெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் தன்னை அவமானப்படுத்தினாங்களோ அவர்கள் எல்லாருமே கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை தீட்டி இருந்திருக்காரு. அதன் பிறகுதான் இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் இவர் மேலே குற்றம் சுமத்தின அந்த பெண்கள் மற்றும் இவருடைய சூப்பர்வைசரான ஜாய்சிபட் அப்படின்ற பெண் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க வேலை பார்க்குற கம்பெனிக்கு போயிட்டு ஒரு ஹேட் அணிந்த நிலையில் மாறு வேஷத்தில் துப்பாக்கியால் எல்லாருமே சுட்டு தள்ளி இருந்திருக்காரு. இதில் இவரை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு ட்ரக் டிரைவரையும் இவர் சுட்டு இருந்திருக்காரு. அதன் பிறகு போலீஸுக்கு கால் பண்ணி நான் கிட்டத்தட்ட என்னுடைய குடும்பத்தார்கள்லாம் சேர்த்து 16 பேர்கிட்ட கொலை பண்ணிட்டேன், நான் என்ன நினச்சனோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டேன், என்னை அசிங்கப்படுத்தினவங்க எல்லாருமே கொலை பண்ணிட்டேன், என்னை வந்து சீக்கிரமாக பிடிச்சிட்டு போங்க அப்படின்ற ஒரு தகவலை இவர் வேலை பார்த்த கம்பெனியில் இருக்கிற டெலிஃபோனில் இருந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு கொடுத்துருந்துருக்காரு. அதன் பிறகு போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து இந்த ரொனால்டு சிம்மன்ஸ் அப்படின்றவரை கைது பண்ணியிருந்திருக்காங்க. இவர் மென்டல் ரீதியாக ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு சில டெஸ்ட் எல்லாமே எடுத்திருந்திருக்காங்க. அதன் பிறகு இவருடைய வீட்டில் போடப்பட்டிருந்த அந்த சடலங்கள், ஷீலாவுடைய வீட்டில் காரில் கிடந்த அந்த 2 பேருடைய சடலங்கள் மற்றும் தன்னுடைய 2வது மகனுடைய வீட்டில் இருந்த சடலங்கள் மற்றும் இந்த கம்பெனியில் இருந்த சடலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 16 பேருடைய சடலங்களை மீட்டெடுத்து பிரேத பரிசோதனைக்காக அந்த சமயத்தில் போலீஸ் அதிகாரிகள் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் ஷீலாவுடைய வீட்டில் இருந்து ஷீலாவுடைய கணவர் மற்றும் ஷீலாவுடைய மகனான மைக்கேல் அப்படின்ற அந்த 3 வயது சிறுவனுடைய சடலத்தை காரில் இருந்து மீட்டெடுக்கும் போது ஷீலாவுடைய வீட்டையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி இருந்திருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு லெட்டர் ஒன்று இருந்திருக்கு. அந்த லெட்டரை படித்து பார்த்ததுமே ரொம்பவே ஷாக்காக இருந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த ரொனால்டுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி இருந்திருக்காங்க. இவரை கோர்ட்டுக்கு கூட்டு போன சமயத்தில் ஒரு வக்கீலை முகத்திலேயே குத்திட்டு தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணியிருந்திருக்காரு. இறுதியாக மே 12, 1988 இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே சரியாக இருந்ததுனால நீதிமன்றம் இவனுக்கு மரண தண்டனை விதிச்சிருந்திருக்காங்க.
இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்திருக்கானா, நான் இது எல்லாமே வேணுமனே தான் பண்ணேன், என்னுடைய ஆசைக்காக தான் பண்ணேன், அதனால இந்த தண்டனையை யாருமே இனிமேல் மாற்றிலாம் எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிருந்திருக்கான். ஆனால் ஜெயிலில் இருந்த சில கைதிகள் இவனை பார்த்துட்டு பரிதாபப்பட்டு இவனுக்காக மேல்முறையீடெல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் அவர்கள்கிட்டையும் நீங்கள் அந்த மேல்முறையீடெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். இதனால் அங்கே இருந்த ஜெயில் கைதிகளுக்கு எல்லாருக்குமே இவன் மேலே பயங்கரமான ஒரு கோபம் வந்திருக்கு. அதே சமயம் இவனை மற்ற கைதிகள் கிட்ட இருந்து தனியாக தான் பிரித்து வச்சுருந்துருக்காங்க. இவன் கூட இருந்த மற்ற கைதிகள் இவன் மேலே எதுக்காக கோபமாக இருந்தாங்கன்னா, இவன் இப்போ மேல்முறையீடு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த விஷயம் தங்களுக்கு ஏதாவது பாதகமாக வந்துருமோ அப்படின்னு பயந்தாங்க. அதனால தான் இந்த ரொனால்டு மேலே பயங்கரமான ஒரு ஆத்திரத்தோடு இருந்தாங்க. இறுதியாக 1990 மே மாதம் போல் இவனுக்கு லீத்தல் இன்ஜெக்ஷன் செலுத்தப்பட்டு இவனுடைய மரண தண்டனையை அந்த நாட்டு அரசு நிறைவேற்றி இருந்திருக்கு. இந்த ரொனால்டோ பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்திருக்கும். ஆனால் இவன் எதனால் இதெல்லாம் பண்ணா அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக எழலாம். அதுக்கான காரணத்தையும் போலீஸ் அதிகாரிகள் அவங்க கிட்ட கேட்டபோது தான் அவர்களே ரொம்பவே ஷாக்காகி இருந்திருக்காங்க. அவன் சொன்ன பதில்களை யாராலுமே ஏற்றுக்கவே முடியல. அப்படி அவன் என்ன பண்ணா, எதுக்காக அந்த குடும்பத்தை கொலை பண்ணா அப்படிங்கிறதுக்கான ரீசன் எல்லாமே சொல்லியிருந்திருக்கான். அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தலாம். நம்ம வீடியோவில் வந்த ஒரு சில கிளிப்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிளிப்ஸோடைய நிமிடங்களுடைய நம்பரை நான் இந்த இடத்துல காட்டுறேன். நீங்கள் மறுபடியும் அந்த கிளிப்ஸை போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நான் ஏன் அந்த இடத்துல அப்படி சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். டிஸ்பிளேயில் நான் காட்டின அந்த நம்பரை நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ கதைக்குள்ளே நம்ம போயிடலாம். இந்த ரொனால்டு சிம்மன்ஸ் அப்படின்ற கொலைகாரனுக்கு தனக்கு இரண்டாவதாக பிறந்த மகளான ஷீலாவை ரொம்பவே பிடிக்கும். ஷீலாவுக்கு மட்டும் அந்த வீட்டில் எந்தவித கட்டுப்பாடுகளுமே கிடையாது. அவளுக்கு நிறைய ஃப்ரீடம்லாம் இவன் கொடுத்துருந்தான். ஷீலாவுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான சலுகைகள் கொடுக்குறான் அப்படின்ற ஒரு சந்தேகம் அந்த குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிள்ளைகளுக்கும் அப்போ தோணி இருந்திருக்கு. அதுக்கான பதில்களையும் கொஞ்ச நாட்களே இந்த ரொனால்டு அவர்கள் எல்லார்கிட்டையுமே சொல்லி இருந்திருக்கான். ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே, தன்னுடைய மனைவியில் இருந்து சின்ன குழந்தை வரைக்கும் எல்லாருமே ஹாலுக்கு வர வச்சு, நான் இப்போதைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், இந்த விஷயத்தை நீங்கள் தப்புன்னு நினச்சாலும் கூட அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அதுதான் இந்த வீட்டோடைய ரூல் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஷீலா 3 மாதம் கிட்ட கர்ப்பமாக இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறாரு. இதை கேட்டதுமே அங்கே இருந்தவங்க எல்லாருமே ஷாக்காக இருந்திருக்காங்க. ஏன்னா ஷீலாவுக்கு அந்த சமயத்தில் 17 வயது தான் இருந்திருக்கு. யாரையுமே அவள் திருமணமே பண்ணிக்கல. அப்படி இருக்கிற சமயத்தில் எப்படி கர்ப்பமானா அப்படின்ற ஒரு சந்தேகம் ஷீலாவுடைய அம்மாவுக்கே அந்த சமயத்தில் இருந்திருக்கு. அப்போதான் தான் இந்த கர்ப்பத்துக்கு காரணம், இதை நீங்க தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த குடும்பத்தார்கள் கிட்ட ஒரு ரூலை போட்டிருந்திருக்கான். தன்னுடைய சொந்த மகள்கிட்டயே தகாத உறவை இவன் வச்சுக்கிட்டதுனால யாருக்குமே இவனை பிடிக்காமலே போகுது. இருந்தாலுமே அந்த பிள்ளைகள் எல்லாருமே சின்ன சின்ன பிள்ளைகள் அப்படிங்கிறதுனால இவன் சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுக்கொண்டு பயந்தபடி தான் யாருக்கிட்டையுமே இதை பற்றி தெரிவிக்காமலே இருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் ஷீலா சில்வியா அப்படின்ற ஒரு மகளையும் பெற்று எடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பின் நாட்களில் தன்னுடைய குடும்பத்தார்களை எல்லாருமே கொலை பண்ணிட்டு ஒரு இடத்துல மட்டும் அவங்களுடைய சடலத்தை போட்டு வச்சிருந்தான்ல, அப்படி தான் ஷீலாவுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கொலை பண்ணிட்டு ஷீலாவையும் ஷீலாவுக்கும் தனக்கும் பிறந்த மகளான சில்வியா அப்படின்ற அந்த சிறுமியோடைய சடலத்தையும் தன்னுடைய குடும்பத்து கூட தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தன்னுடைய வீட்டில் இருக்கிற நபர்களுடைய சடலம் எந்த இடத்துல கிடக்குதோ அந்த இடத்துல வந்து இவன் போட்டுட்டு வந்திருக்கான். மற்றபடி ஷீலாவுடைய பாய் ஃப்ரெண்டான டெனிஸ், இந்த ஷீலாவுக்கும் டெனிஸுக்கும் பிறந்த மைக்கேல் அப்படின்ற 3 வயது சிறுவனுடைய சடலத்தை அந்த காரிலேயே போட்டுட்டு வருவதற்கான காரணம் இதுதான். தன்னுடைய கணவர் இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மனைவியான ரெபிகாவால் ஏற்றுக்கவே முடியல. மறுபக்கம் ரொனால்டோடைய மூத்த மகனான ரொனால்டு ஜூனியர் அப்படின்றவர் தான் படிக்கிற பள்ளிக்கூடத்தோடைய கவுன்சிலர்கிட்ட வீட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிவிச்சிருந்திருக்காரு. இதை கேட்டு ஆடி போன அந்த நபர் உடனடியாக ஷீலாவை கூப்பிட்டு விசாரிச்சிருந்திருக்காரு. ஷீலாவும் ஒரு கட்டத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனால் துருவி ஷீலா கிட்ட விசாரணை பண்ணும்போது ஷீலா நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே ஒத்துக்கொள்ளவும் செஞ்சிருந்திருக்கா. அதன் பிறகுதான் அந்த ஸ்கூல் கவுன்சிலர் அந்த மாநிலத்தோடைய ஹியூமன் ரைட்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்காரு. அதன் பிறகுதான் அந்த ஹியூமன் ரைட்ஸ் இவர்கிட்ட விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வர சமயத்தில் தான் இவன் தன்னுடைய குடும்பத்தார்கள் ஒட்டுமொத்த பேரையும் அழைத்து கொண்டு அர்கான்சாஸ் அப்படின்ற பகுதிக்கு குடியேறி இருந்திருக்கான். அதன் பிறகுதான் பாதிக்கப்பட்ட ரொனால்டோடைய மகளான ஷீலா டெனிஸ் அப்படின்ற ஒரு பையனை மீட் பண்ணி இருந்திருக்காங்க. 2 பேருக்குள்ளேயும் காதல் ஏற்பட்டிருந்திருக்கு. தனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னாலும் கூட டெனிஸ் அதை ஏற்றுக்கொண்டு இவளை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானுக்கு வந்திருந்திருக்கான். அதன் பிறகுதான் வீட்டுக்கே வந்து நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஷீலாவை அழைச்சிட்டு போயிருந்திருக்கான். ஷீலா தன்னுடைய பேச்சை மீறி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஆத்திரம் இந்த ரொனால்டுக்கு தோணி இருந்திருக்கு.
மேற்கொண்டு வீட்டில் இருக்கிற யாரும் பழையபடி தன்னுடைய பேச்சை கேட்கல, தான் வேலை பார்க்குற இடத்துலையும் தன்னை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு கோபம் அவனுடைய மனதுக்குள்ளே ஊறிக்கிட்டே இருந்ததுனால எல்லாருமே போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வர ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் எல்லாருமே துடிக்க துடிக்க கொலை பண்ணியிருந்திருக்கான். தன்னுடைய மகளான ஷீலாவை கொலை பண்ணுவதற்கு முன்னாடி தான் ஷீலா மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கான், தனக்கும் ஷீலாவுக்கும் பிறந்த சில்வியா அப்படின்ற குழந்தை மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரியான லெட்டரை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு ஷீலாவுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கான். அந்த லெட்டர் பின் நாட்களில் போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைச்சதுக்கு பிறகு தான் ஷீலாவுக்கும் இவனுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் பற்றி போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிய வந்திருந்திருக்கு. ஒரு தனி மனிதனுடைய சுய ஒழுக்கம் மாறும்போது அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத இந்த ரொனால்டோடைய கதை நமக்கு உணர்த்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த ரொனால்டோ மாதிரியான ஆட்கள் இந்த உலகத்திலையும் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்கள் இந்த ரொனால்டோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.